மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு காவேரிக்காக மட்டுமே காவேரி இருக்க இடத்துல வந்து தங்கியிருப்பார். இது எதையுமே புரிஞ்சுக்காத காவேரி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் இங்கே இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி வந்து காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. எதுக்காக தான் நம்ம போகிற இடம்லாம் வந்து இப்படி தொல்லை பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. ஆனால் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் இங்கே வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் காவேரி வந்து இன்னமும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் கிட்ட பேச முடியாமல் இருந்தாலுமே போக போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி வந்து விஜய் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எங்கள் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ண எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னமும் குழப்பமும் கவலையும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இது வந்து நமக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நீங்கள் எல்லாமே வேணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து விஜய்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காவேரி உன்னை ஏற்றுக்காமல் நான் எப்படி இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லை என்னை முழுசாக பொண்டாட்டியே ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ என்னை முழுசாக பொண்டாட்டியே ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் உன்னை நான் எப்போயும் ஏற்றுக்கிட்டேன் காவேரி. நீ 2வது தடவை இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு கொடைக்கானல் போனில அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே வந்து உன்னை நான் பொண்டாட்டியை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்லவும் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் காவேரி வந்து விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இருந்தாலும் என் மனசு வந்து இறங்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வெண்ணிலா வந்து ஃபுல்லாக சரியாகி அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என்ன காவேரி நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், திரும்ப திரும்ப வெண்ணிலான்னு சொல்லிட்டு திரும்ப பழசையே ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனால் யார் மனசு எப்போ மாறும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால வந்து எனக்கு வெண்ணிலா விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் என்னால் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும், உங்கள் சைடு வந்து நின்றும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட, எனக்கு புரியுது காவேரி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு எல்லாமே புரியுது. எங்கே வெண்ணிலா வந்து ஃபுல்லாக குணமாகி நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாளோ அதனால நான் அவளுக்கு சைடு போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பயப்படுற. உன்னோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது காவேரி, ஆனால் கொஞ்சம் கூட நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னோட விஜய் காவேரி, உனக்கு தெரியலையா உன்னை எப்போ நான் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன் அப்போவே என் லைஃப்பில் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அப்பயே என் கண்ணு முன்னாடி நீ வெண்ணிலா கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாலுமே நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுட்ருக்காங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு கால் வருது. யார் அப்படின்னா தாத்தா தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போலப்பா, அவள் பழசெல்லாம் பேசுகிறா, அவங்க அம்மா அப்பா எங்கன்னு கேட்குறா, ஒன்றை வேற கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையா தாத்தா, உண்மையிலே வெண்ணிலாக்கு எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துருச்சு. கரெக்டாக எல்லாமே கூடி வர நேரத்தில் வெண்ணிலாக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ வெண்ணிலா வந்து எந்த நிலைமையில் இருக்காங்க, இன்னமும் விஜய் மேலே வச்சிருந்த லவ் வந்து அவங்க அப்படியே தான் மறக்காமல் வச்சுருப்பாங்களோ இல்லை விஜய் தான் வேணும்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா கண்டதையும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க மனசில். விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக, காவேரி வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சாங்க காவேரி, வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு. நான் என்ன நினச்சேனோ அது எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலாக்கு சரியாகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவள் பக்கத்தில் இல்லை, இங்கே வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ லேட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு. விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் சந்தோஷமாக இருக்காரு ஒழிஞ்சு மற்றபடி வெண்ணிலா வந்து சரியாயிட்டா அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் அவருக்கு இல்லை. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு ரொம்பவே இன்னும் குழப்பமாயிடுறாங்க. வெண்ணிலா சரியானதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, அப்போ இன்னமும் இவர் மனசில் வெண்ணிலா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பற்றி இன்னும் தப்பாகவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் உடனே வெண்ணிலா பார்க்குறேன், பார்த்துட்டு அவள் என்ன மனநிலைமையில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாண விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா
சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக போவாங்க. விஜய் வந்து வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வெண்ணிலா ராகினின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஹாலில் இருப்பாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தோன்னா விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜய் கிட்ட வந்துட்டு எங்கே விஜய் அம்மா எங்கே அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் கிட்டே கேட்பாங்க. என்ன வெண்ணிலா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. தெரியும் விஜய், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அம்மா எங்கே அப்பா எங்கன்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்பாங்க. அந்த வீட்டில் இருக்காங்களா, சரி நான் போய் பார்க்குறேன் வா விஜய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இரு வெண்ணிலா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீயும் உங்கள் அம்மா அப்பாவும் போயிட்டு இருந்த காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ராகினியோட அப்பா தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அந்த ஆக்சிடென்ட்டில் அம்மா அப்பா உயிர் போனதையும் அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் மறந்ததையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து அழுறாங்க. அதுக்கப்புறம் விஜயோட மேலே சாஞ்சிக்கிட்டு தோளில் சாஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. இந்த ராகினி பார்த்தீங்கன்னா வேணும்னே திரும்ப குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் மேலே சாஞ்சு அலறது திரும்ப ஒரு வீடியோவை எடுத்து காவேரிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ வெண்ணிலா சரியாகி விஜய் கூட இருக்கும் போது காவேரி எப்படி பயப்படுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க நிலைமையில ராகினி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் அலறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வந்து விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க போல், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, விஜயுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க ரெண்டு பேருமே தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா, நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன், ஆனால் நீ வரவே இல்லை, அதுக்கு நடுவில் என்னென்னமோ நடந்துருச்சு, தாத்தா பாட்டியோட வற்புறுத்தனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் நான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கல, நான் பண்ணது 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பாதியிலே அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சு, நான் வந்து அவளை பொண்டாட்டியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலாக்கு இந்த விஷயம்லாம் தெரிய தெரிய ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி தான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தா வீட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து விஜய் சொல்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன்லையும் ரொம்பவே ஒரு பயத்துலையும் இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா அப்பாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ விஜய்க்கும் வேறு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து வெண்ணிலா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்த வெண்ணிலா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து மாற ஆரம்பிக்குது, அவங்க வந்து கோவமாகறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்ல வர மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது. இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அதை கேட்டு விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு, காவேரிக்கு இந்த நியூஸ் வந்து எப்படி போகும், அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். என்னதான் வெண்ணிலா வந்து விஜயோட லவ்வை மறக்காமல் இருந்தாலுமே விஜய் வந்து என்றைக்குமே காவேரியை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, காவேரி விஜய் மட்டும்தான் சேரணும், அதுக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசை. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் போகும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.